எனக்கு ஒரு தவறான காரியம் நடக்கும்போது, அந்த காரியத்தின் நிமித்தம் என் உள்ளம் துக்கப்படும், என் உள்ளம் வேதனைப்படும். அப்போதான் நான் நினைப்பேன், இந்த மனிதர்கள் சொல்வது சரிதானே, அந்த மனிதர்கள் போல நடந்துவிட்டதே என்று சொல்லி. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம தலையிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தால் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்ய முடியாது. எந்த மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் இந்த மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள், அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. இந்த மனிதர்கள் சொல்லாமல் இருந்தால் ஏன் நடக்குது என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களை அதிகமாக உயர்த்தி பேசுகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு அனுமதித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். அது சத்துரு மூலமாக கொண்டு வரலாம், இல்லை மனிதர்கள் மூலமாக கொண்டு வரலாம். ஏன் தெரியுமா அப்படி கொண்டு வராரு? நம்ம இன்னும் அவரிடத்தில் போய் கிட்டி சேர வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். மனிதர்களை நம்ப வேண்டாம், மனிதர்கள் செயல்களை நம்ப